ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பயறு தோசை தான் நான் ரெடி பண்ண போகிறேன். எல்லா பயர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம ஊற போட்டுக்கலாம் நைட்டே. அரிசியும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஊறி புஸ் புஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது நம்ம மோஸ்ட்லி மார்னிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட செகண்ட் டைம் நம்ம கொஞ்சம் மீதம் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணும்போது நம்ம மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் நான் 2 கொத்து கறிவேப்பிலை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்ற உணவுகளில் மோஸ்ட்லி நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம். நம்ம டைஜஷன் ப்ராப்ளம்க்கு அதுக்காக நம்ம கண்டிப்பாக இது ஏன்னா பருப்பு தானே இருக்குது எல்லாமே, அதனால் நம்ம பெருங்காயமும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதை நம்ம ஊற வைக்கணும், இதை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் ஆட்டிட்டு நீங்கள் உடனே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை சுட்டுட்டு ரொம்ப நேரம் ஆற வச்சு சாப்பிடக்கூடாது. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் நமக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.